ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 13. இந்த ஸ்லோகத்தை படித்தால் ஸ்திரீ வசீகரம் மற்றும் மனைவியுடன் உறவு மேம்பட. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதத்தையும் விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். நரம் வர்ஷீயாம்சம் நயன விரசம் நர்ம சுஜடம் தவா பாங்கா லோகே பதிதம் அனுதாவந்தி சதசஹ கலத்வேனி பந்தா குச்சகலஷ விஸ்ரஸ்த சிச்சயா ஹடாத் திருட்யத் காஞ்சிய விகலிததுகூலா யுவதயஹ. கடைக்கண்ணின் கிருபை காமஜெயம் தவ உன்னுடைய அபாங்க ஆலோகே கடைக்கண் பார்வையில் பதிதம் விழுந்த நரம் மனிதனை வர்ஷீயாம்சம் அவன் வயது சென்றவனாயினும் நயன வீரசம் கண்ணுக்கு பிடிக்காதவனாயினும் நர்மசு சிற்றின்ப விளையாட்டுகளில் ஜடம் மூடனாயினும் யுவதய யௌவன பெண்கள் கலத்வேனி பந்தா கூந்தல் முடி களைந்தவர்களாய் குச்சகலஷ விஸ்ரஸ்த சிச்சயா நகில்களின் மேலுள்ள ஆடைகள் நழுவியவர்களாய் ஹடாத் திருட்யத் காஞ்சிய பரபரப்பால் ஒட்டியான பூட்டு கிழன்றவர்களாய் விகலிததுகூலா சேலைகள் நழுவியவர்களாய் சதஷ நூற்றுக்கணக்கானவர்கள் அனுதாவந்தி பின்தொடர்கிறார்கள். ஹே தேவி, உன் கடைக்கண் பார்வையில் அகப்பட்டவன் கிழவனாகவோ பார்ப்பதற்கு சக்தியற்றவனாகவோ இருந்தாலும் அழகிய யௌவன பெண்கள் வெட்கத்தை விட்டு ஆசையோடு அவனை பின்தொடர்ந்து ஓடி வருவார்கள். கலைகள் 16 ஆகையால் கலா என்பது 16 குறிக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் உள்ள ஒரு நாமா இந்த ஸ்லோகத்தோடு தொடர்பு உள்ளது. அதை இப்பொழுது பார்க்கலாம். மகாலாவண்ய சேவதையே நமஹா. பரமசிவனுடைய கண்ணல்லாது வேறு கண்களால் பரதேவதையின் அழகை முழுதும் அனுபவிக்க இயலாததால் தேவஸ்திரீகள் பரமசிவனுடன் ஒன்றுபட்டு நிற்கும் சாயுஜ்ய பதவியை விரும்புகிறார்கள் என கூறப்பட்டது. சிவசாயுஜ்யத்தின் பெருமையும் இதனால் கூறப்படுகிறது. யுவதயஹ. கீதையின் அத்தியாயம் 10 34வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீணாம் சம்ருத்திர் மேதாத்ருதி க்ஷமா. ஸ்திரீகளுள் நான் கீர்த்தி, செல்வம் வாக்தேவதையான சரஸ்வதி, ஞாபக சக்தி, புத்தி சக்தி, திடசித்தம், பொறுமை ஆகிய தெய்வீக சக்திகளாக இருக்கின்றேன். தேவியினுடைய கடாட்சம் எவனிடத்தில் விழுந்தாலும் அவன் காமேஸ்வரனுடைய அம்சம் உடையவனாய் விடுவதால் முன் ஸ்லோகத்தில் தேவஸ்திரீகளும் அப்படிப்பட்ட பக்தனிடம் ஆசை கொள்கிறார்கள் என்று கூறுவது போல் ஸ்திரீகளாக வர்ணிக்கப்படும் சக்திகள் எல்லாம் அவனை தாமே நாடி அடைகின்றன என்னும் கருத்து கவிகளின் பரிபாஷையில் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதையும், சாதாரண ஸ்திரீகள் இவனுக்கு காமவசம் ஆகிறார்கள் என்னும் வெளிப்படையான சொல்லர்த்தம் இதில் அடங்கியிருந்தாலும் இதன் உண்மையான நோக்கம் அதுவல்ல என்பதையும் காண வேண்டும். கீதையை கூறும் இன்னொரு கருத்தையும்
இத்துடன் ஒப்பிட்டு சிந்திக்கலாம். கீதையில் அத்தியாயம் 2 70வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், எங்கும் நிரம்பியதும் நிலை குலையாததுமாகிய சமுத்திரத்தை நதிகள் எவ்வாறு வந்து அடைகின்றனவோ அவ்வாறு ஆசைகள் எல்லாம் அவனை அடைகின்றனவோ அவன் அமைதியை எழுதுகிறான். ஆசைகளை தொடர்பவன் எய்தான். சிவானந்த லஹரியில் 46வது ஸ்லோகம், அதன் பொருளையும் இப்பொழுது பார்க்கலாம். நித்யம் பக்தி வதூகணைஷ்ச ரஹசி ஸ்வேச்சா விஹாரம் குரு. பக்தியாகிய ஸ்திரீகளின் கூட்டத்தில் ரகசியமாக இஷ்டப்படி விளையாடுவாயாக. சிவானந்த லஹரியில் 65வது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் இப்பொழுது பார்க்கலாம். திருஷ்ட்வா முக்தி வதூஸ்தனோதி நிப்ருதாஸ்லேஷம் பவானி பதே யஸ்சேதஸ் தவ பாத பத்ம பஜனம் தஸ்யேஹ கிம் துர்லபம். பவானியின் பதியான பரமேஸ்வரனே, உன் பக்தனை கண்டதும் முக்தியாகிய பெண் அவனை மார்புறத் தழுவுகிறாள். அவனுக்கு இவ்வுலகில் கிடைக்கக்கூடாதது எது? இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் முறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 6 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் ஜபம் செய்தால் தார்மீக முறையில் தாம் விரும்பும் பெண்ணை அடைவதற்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கி அந்த ஸ்திரீலாபம் ஏற்படும். அதர்ம வழியில் முயற்சி செய்தால் விபரீத பலன்தான் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் திருமதுரம் அல்லது அன்னம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.